நான் ஒரு சாட்சியை வாசித்தேன். I read about in a testimony. மிகவும் அந்த சாட்சி என்னை தொட்டது. And that testimony had really touched my heart very much. உட்காருங்கள். நான் துதிக்க சொல்லும்போது நீங்கள் முழங்கால் என்றால் போதும். When I ask you to praise, it's better you stand on your knees. அந்த சாட்சி என்னை அதிகமாய் தொட்டது. That testimony really touched my heart. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். And there was an advocate who was an atheist who was saying that there was no God. அவர் எப்போதும் சொல்வது கடவுள் எங்குமே இல்லை என்று. And usually what he used to say, God is not elsewhere. அவர் அவருடைய கேட்ல God is nowhere என்று எழுதி போட்டாராம். And he had written as God is nowhere. ஒரு போர்டு. It was like a board. அவருடைய கேட்டை தாண்டி போகிறதான ஆட்கள் எல்லாரும் அவர் எழுதி போட்டிருக்கிற அந்த கடவுள் எங்குமே இல்லை என்கிற போர்டை வாசித்து கொண்டு போவார்கள். And whoever cross his gate, they will read that board. It is written that God is nowhere. அவருக்கு ஒரு சின்ன மகள் இருந்தாள். And that person had a little daughter. இந்த மகள் என்ன செய்தாள் தெரியுமா? அவங்க அப்பா எழுதிக்கிறது போல அந்த போர்டு போல தான் ஒரு போர்டு எழுத விரும்பினாள். And as she was a little daughter, as her father written that board, she wanted to write in that same manner. இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பெரியவங்க செய்யறது போல செய்வாங்களே. As you know, their little children will imitate their elders. அவளுக்கு எழுதுறதான gift இருக்கிறது. And she had a good talent of writing well. அவள் ஒரு பெரிய பேப்பர் எடுத்து and she took a big paper அந்த போர்டுல எழுதிக்கிற போல எழுதினாள். and she wrote it what it was found on the board. God is nowhere ன்னு எழுதுக்கு பதிலாக அந்த W க்கு H க்கு இடையில ஒரு கேப் விட்டு எழுதணும். இப்போ எப்படி வரும் சொல்லுங்க? God is now here. அந்த பேப்பரை அந்த போர்டு கீழ தொங்க விட்டாள் அந்த பிள்ளை. And that girl having the God is here, with that she made her hanging before her gate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இவரை பார்க்கும்படி வந்தார். One friend came to see that person. ரெண்டு போர்டையும் வாசித்து பார்த்தார். And he saw and read the two boards. அவர் சொன்னார் உங்க கேட்ல ரெண்டு போர்டு தொங்குது. I found the two boards are hanging in a gate. அதுல மேல எழுதி இருக்கிறது சரியில்லை, கீழே எழுதி இருக்கிறது சரி என்று சொன்னார். What is written in the first one is not right, the second one is right. தன்னுடைய மகள் எழுதி போட்டதை இவர் கவனிக்கவே இல்லை. That what written by the daughter, he never noticed that. ஓடி போய் பார்த்தால் மகள் என்ன எழுதி இருக்கிறார்? God is now here. கர்த்தர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். And what it is written by the daughter, God is now here. என்ன நடந்தது தெரியுமா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். What happened, and that's what I come to say. அந்த தகப்பன் ஏத்திஸ்ட் தேவன் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்ற விசுவாசம் உடையவராய் மாறினார். That atheist turned to me that God is here. He had that belief and faith. சத்தியத்தை யார் மறுக்க முடியும்? Who can deny the faith? நீ தேடி வந்தாயே, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாயே, அவர் இங்கே இருக்கிறார். You have come and traveling along a distance, God is here. அப்படி விசுவாசத்தோடு கர்த்தரை ஒருமுறை கூட துதிப்போமாக. With that faith, let's all praise Him.